பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். மதுரை தெற்கு வாசல் சிக்னல் கிட்ட இருக்கு. இதுதான் மார்க்கெட். உள்ள பாத்தீங்களா எவ்வளவு கடை இருக்கு. எல்லாமே ஃபிஷ் கடை தான். இங்கதான் நல்ல ஐரை மீன் கிடைக்கும். அங்க நம்ம போய் வாங்குவோம். விரால் மீனை பார்த்தோன்னே பயமா இருக்கு. நான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. எங்க அப்பா விரால் மீனை போச்சு விளையாடுறாங்க. பெரிய ஐரை மீன் வாங்குவோம். இப்ப நாங்க காப்பாடி மீன் வாங்குவோம். பாத்தீங்களா எப்படி துள்ளுது. குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு இது ரொம்ப நல்லது. இது ஒரு மெடிசன் மாதிரி. நெஞ்சு சளிக்கலாம் நல்லது. ஃபர்ஸ்ட் இந்த மீனை 1/2 hour பால்ல ஊற போடுறேன். இதோட சேர்ந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ½ hour நல்லா ஊறட்டும். இப்பதான் அந்த மீன்ல இருக்கல கசடெல்லாம் வெளிய வரும். மீன் நல்லா நீந்துது பாருங்க. அப்புறம் நல்ல தண்ணியில வாஷ் பண்ணிக்குவோம். ஒரு 5 to 6 டைம் வாஷ் பண்ணுங்க. நல்லா நிறைய தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு வைப்போம். இப்போ நம்ம குழம்பு வைக்க போறோம். ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய், கடுகு ஒரு ஸ்பூன்,
ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன். நல்லா பொரியட்டும். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. பச்சை மிளகாய் 3 கிள்ளி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு நம்ம இப்பே ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கட்டும். மசால் பொடி 2 ஸ்பூன் போடுங்க. இந்த குழம்பு ஒரு 5 பேர் சாப்பிடலாம். புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றுங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. தண்ணி 2 டம்ளர் ஊற்றுங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீன் போடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. 1 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் குழம்பு டேஸ்டா இருக்கும். குழம்பு கொதி வந்துருச்சு. இப்ப ஐரி மீனை போடலாம். அயரை மீன் குழம்பு வீடு கமகமன்னு இருக்கும். மீனை போட்டோன்னே குழம்பு சிம்பிளா வச்சிருங்க. இப்போ குழம்ப மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம்.
நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். குழம்பு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஐரை மீன் பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் மல்லி தூக்கலாம். சூப்பரான மதுரை ஸ்பெஷல் ஐரை மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம